வெல்கம் டு எம்கேவி ஃபேமிலி. அந்த மர்ம பெட்டி ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நிதின் அப்படின்னு ஒரு மெக்கானிக் இருந்தான். அவனுக்கு பழைய பொருட்களை சேகரிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பழைய பாழடைந்த பங்களாவில் அவனுக்கு ஒரு இரும்பு பெட்டி கிடைச்சது. அந்த பெட்டி பார்க்க ரொம்ப பழசா ஆனால் ரொம்ப உறுதியாக இருந்தது. அதில் பூட்டு கிடையாது, ஆனால் ஒரு சின்ன கீபோர்ட் மாதிரி எண்கள் இருந்தது. விசித்திரமான எண்கள். நிதின் அந்த பெட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும்போது திடீர்னு அந்த பெட்டியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. பெட்டியோட மேலே இருக்கிற ஸ்க்ரீன்ல டைம் ஓட ஆரம்பிச்சது. அது ஒரு கவுண்ட் டவுன். நிதின் பயந்துட்டான். இது என்ன வெடிகுண்டா அப்படின்னு யோசிச்சான். ஆனா அந்த டைம் முடியும் போது பெட்டி திறக்கல. மாறாக நிதினோட போன் அடிச்சது. போன்ல ஒரு மெசேஜ்: உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்து இருக்கு, அதை எடுத்து பாரு. முதல் சவால். நிதின் வெளியே போய் பார்த்தப்போ அங்க ஒரு சின்ன தங்க காசு இருந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அடுத்த நாள் மறுபடியும் பெட்டியில டைம் ஓடுச்சு. இந்த வாட்டி மெசேஜ் என்னன்னா: உன் பக்கத்து வீட்டுக்காரரோட சைக்கிளை ஓட. நிதின் யோசிச்சான். தங்க காசு கிடைக்குமேனு ஆசையில் அந்த தப்பை செஞ்சான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு வைர மோதிரம் கிடைச்சது. இப்படியே அந்த பெட்டி நிதினை சின்ன சின்ன தப்புக்கள் செய்ய வச்சது. பொய் சொல்றது, திருடுறதுன்னு நிதின் மாறிட்டே இருந்தான். உச்சக்கட்ட திருப்பம். ஒரு வாரம் கழிச்சு பெட்டியில மறுபடியும் டைம் ஓடுச்சு. இந்த வாட்டி மெசேஜ் ரொம்ப கொடூரமா இருந்தது. உன்னோட உயிர் நண்பனை ஆபத்துல தள்ளு. நிதின் இப்போதுதான் உறைஞ்சு போனான். பேராசை அவனை எவ்வளவு மோசமா மாத்திருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அந்த பெட்டியை பார்த்தான். இப்போ பெட்டியில் டைம் 5 நிமிஷம் அப்படின்னு வேகமா குறைஞ்சிட்டு இருந்தது. நிதின் யோசிச்சான். இந்த பெட்டி எனக்கு வைரத்தையும் தங்கத்தையும் கொடுக்கல, என்னோட குணத்தையே மாத்திருச்சுன்னு. அவன் அந்த பெட்டியை எடுத்துட்டு நேரா ஆத்தங்கரைக்கு ஓடினான். பெட்டியில டைம் 1 செகண்ட்ஸ் வரும்போது அதை ஆத்துல வீசி எறிஞ்சான். அடுத்த நிமிஷம் நிதின் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அவன் முன்னாடி கிடைச்ச அந்த தங்க காசும் வைர மோதிரமும் காணாம போயிருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. அவன் இழந்த அவனோட நல்ல குணம் அவனுக்கு திரும்ப கிடைச்சது. ஆனா கதையோட டெஸ்ட் என்னன்னா, அந்த ஆத்துல இருந்த பெட்டியை வேற ஒருத்தன் எடுத்துட்டு போறத நிதின் கவனிக்கல. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.